Hi students, this is Mahalakshmi. இன்னைக்கு நான் வந்து DIY சயின்ஸ்ல ஒரு டாபிக் பார்க்கலாம். So I'm going to share my slides for you all. So first slide is DIY science. What do you mean by DIY? DIY னா do it yourself. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். இது வந்து வீட்ல நீங்களே வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு எல்லாருக்கும் ஒரே ஈகரா இருக்கா? ஸோ என்ன திங்க் பண்றீங்களா? ஓகே, என்ன டாபிக்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? வாட்டர் வந்து ஃப்ளோட்டிங் வாட்டரா இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஏதோ ஒரு கலர் இல்லைன்னா வந்து ஒரு பெயிண்ட் ஏதோ ஒரு கலர்ஸ் வந்து நம்ம ட்ராப் அந்த தண்ணியில விடும்போது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, ரைட்? எஸ், யூ ஆர் ரைட். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஒரு ட்ராப் பெயிண்ட் இல்லை ஃபுட் கலர் ஏதோ போடும்போது தண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. இது யாராவது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். ஒரே ஒரு பிஞ்ச் தான் நம்ம வந்து வாட்டர்லயே வந்து இப்போ டீ பவுடர் போடுறோம், காஃபி பவுடர் போடுறோம், பட் அந்த கலர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கும், என்ன ரீசன் இருக்கும்? ஸோ ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸோ அதை பத்தி பார்க்கலாமா? ஓகே, இந்த இமேஜ் பாருங்க. ஸோ ஒரே ஒரு பெயிண்ட் எடுத்து அந்த வாட்டர்ல போட்ட உடனே அந்த என்டையர் ப்ராசஸும் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுது, வாட்டர் கலரே சேஞ்ச் ஆயிடுது, ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னவா இருக்கும்? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ம லைஃப்ல டெய்லி இதை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ இப்படி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம் இல்லையா? ஸோ அதை பத்தி பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க, அந்த பெயிண்ட் வந்து இது ஃபுல்லா வாட்டர், ஒரு டிராப் கலர் அதுல விட்ட உடனே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, ரைட்? How a drop of paint spread throughout the water? That is our question today. That is the today's topic also, right? Yes. ஸோ இப்போ நம்ம அதை பத்தி பார்க்கலாமா? நம்ம தியரியா படிக்கிறதை விட நம்ம செஞ்சு பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அதான் இப்போ காமிக்க போறேன். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நீங்களும் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தேவை, தென் இங்க் பாட்டில், பெயிண்ட் ப்ரஷ், வாட்டர், கோல்ட் வாட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் ரெண்டுமே வேணும், தென் பெயிண்ட், தென் ஃபுட் கலர்ஸ். இதெல்லாம் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறோம், இந்த ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஓகே, நவ் இப்போ எல்லாருக்கும் தெரியுதா என்னுடைய திங்ஸ் எல்லாமே? ஸோ இது பாருங்க, இதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்னா, ஸோ நான் இதுல வந்து கோல்ட் வாட்டர் எடுத்திருக்கேன், இதுல ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன், கிளாஸ்ல வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன், தென் இது வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன், தென் வீட்டில் இருக்க டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன், தென் இங்க் பாட்டில், பெயிண்ட் அண்ட் ப்ரஷஸ். ஸோ இதுல நம்ம எல்லாமே யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த டர்மரிக் பவுடர் எடுத்து ஹாட் வாட்டர்ல போட்டு, ஓகே, தென் கோல்ட் வாட்டர்லயும் போடுறேன். அதுல விட இதுல நிறையவே போட்டிருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஹாட் வாட்டர்ல போட்டது எப்படி டிசால்வ் ஆகுது, கோல்ட் வாட்டர்ல போட்ட டர்மரிக் பவுடர் எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் வாட்டர்? ஸோ இது பாருங்க, ஹாட் வாட்டர்ல இருக்கிறது, தென் கோல்ட் வாட்டர்ல இருக்க கலர் பாருங்க. ஸோ இது ஈஸியா வந்து டக்குன்னு டிசால்வ் ஆயிடுச்சு, இது வந்து ஸ்லோவா டிசால்வ் ஆகுது, ரைட்? ஸோ பார்க்க தெரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, கலர் வந்து அப்படியே பெயில் எல்லோவா இருக்கு, இன்னும் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ் ஆகலை.
பட் இது பாருங்க கொஞ்சம் டார்க் அண்ட் கலரா அடியில வரைக்கும் போய் நல்லா செட்டில் ஆகி ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். ரைட். ஸோ இதுக்கு என்ன ரீசன்? ஸோ இதை பத்தி பார்க்கலாமா? எஸ். அகைன் I am going to share my slides. Yes. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, இதனுடைய ப்ராசஸ் என்ன எல்லாமே பார்க்கலாமா? ஏன் ஹாட் வாட்டர்ல ஈஸியா டிசால்வ் ஆகுது, கோல்ட் வாட்டர்ல வந்து நம்ம அந்த கலர் போட்டோன்னே டிசால்வ் ஆகல? இதே ரீசன் தான். நம்ம தண்ணியில பெயிண்ட் ஒரு டிராப் விட்டோடனே ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. அது வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு மாதிரி இருக்கு, அதனோட எஃபெக்ட். கோல்ட் வாட்டர்ல ஒரு மாதிரி இருக்கு, வார்ம் வாட்டர்ல ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அது என்ன ரீசன் பார்க்கலாமா? எஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு diffusion, right? Movement of particles from high concentration to low concentration, which means ஒரு பீக்கர்ல வந்து இப்ப நம்ம தண்ணி எடுத்துட்டு அதுல பெயிண்ட் ட்ராப்லெட்ஸ் நம்ம போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஃபுல்லா மாலிகல்ஸ் எல்லாம் நிறைய அதுல மோஷன்ல இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து ஹை கான்சென்ட்ரேஷனா போய் ஃபுல்லா மிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது. அந்த மெம்பரைன் ஃபுல்லா டிஃப்யூஸ் ஆகுது, தென் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஃப்யூஷன். இது இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பாருங்க, கைனெட்டிக் எனர்ஜி. இதுக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் என்ன சம்பந்தம்? Because kinetic energy is the energy from an object placed. A parked car has no kinetic energy, while a car driving down the freeway has a lot of energy, which means கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கிறது, அதாவது மோஷன் இல்லாம. கைனடிக் எனர்ஜி மீன்ஸ் இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, கார் ஃபுல்லா வந்து பார்க்கிங்ல இருக்க, மோஷனே இல்லை. ரைட். ஸோ அப்போ இந்த காருக்குலாம் வந்து என்ன இல்லை? கைனடிக் எனர்ஜியே இல்லை. இப்போ இந்த கார் பாருங்க, while a car is driving down, போயிட்டே இருக்கு இல்லையா, ஒரு மோஷன்ல இருக்கு. மோஷன்ல இருக்கும்போது அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. இப்ப நம்மளே வந்து ஃபுல்லா நம்ம சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நம்ம ஜஸ்ட் டிவி பார்த்துட்டு இருந்தோம், நமக்கு எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. இதே யார்கிட்டயாவது 1/2 hour to 3 hours நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணும்போது ரொம்ப நேரம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படும். சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ மோஷன்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, விச் மீன்ஸ் அது வந்து இது வந்து இந்த கார்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கு. கைனடிக் எனர்ஜினா மோஷன்ல இருக்கு, ஸோ இதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இதுக்கும் நம்ம இந்த பெயிண்ட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதை டீட்டெயிலா பார்க்கலாமா ஒரு ஒரு இமேஜா? ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஹாட் வாட்டர்ல அந்த பெயிண்ட் ட்ராப்லெட்ஸ் போட்ட உடனே ஸோ மாலிகல்ஸ் எல்லாம் எப்படி ஆகுது? ஃபுல்லா வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. இந்த மாலிகல்ஸ் ஃபுல்லா எப்படி இருக்கு? மோஷன்ல இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த மாலிகல்ஸ் ஃபுல்லாமே மோஷன்ல இருக்கு. மோஷன்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். சேம் அதே தான், அந்த கார் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால கைனடிக் எனர்ஜி எதுல ஜாஸ்தியா இருக்கு? ஹாட் வாட்டர்ல ஜாஸ்தியா இருக்கு கம்பேர்ட் டு கோல்ட் வாட்டர். ஓகே. Yes. The water molecules of the hot water have more kinetic energy than the cold water, and it is easily oscillate rapidly. So this is the reason. Okay. And the next picture is, look at this. So இதுல என்ன இருக்கு? இங்கேயும் ஹாட் வாட்டர் இருக்கு, இங்க கெட்டில் இருக்கு ஹாட் வாட்டர். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன படிக்க போறோம்? டெம்பரேச்சர் ஆஃப் a substance is related to how fast the molecules can diffuse. ஸோ அப்போ அந்த பாய்லிங் வாட்டர்ல இருக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த மாலிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அப்பதான் டிஃப்யூஸ் வந்து ஆகும், ஃபுல்லா வந்து ஸ்பிளிட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். மாலிகல்ஸ் வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். நம்ம அந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது ஹாட் வாட்டர்ல அந்த பெயிண்ட் ட்ராப்லெட் போடும்போது ஃபாஸ்டா போய் அந்த கலர் வந்து டிசால்வ் ஆகி ஃபுல்லா தெரிக்குது, ஸ்பிளிட் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஃப்யூஷன். ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் திஸ்? ஸோ ஸ்வீட் கார்ன், இது எல்லாருமே நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ பாருங்க, ஹாட் வாட்டர்ல பாயில் ஆயிட்டு இல்லையா? ஸோ இப்போ பாயில் ஆயிட்டு இருக்கும்போது என்ன அதிகமா இருக்கும்னு சொன்னேன்? கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி எப்போ அதிகமா இருக்கும்? அந்த மாலிகல்ஸ் எல்லாம் மோஷன்லேயே இருக்கு. உள்ளார வந்து தண்ணி கொதிச்சுட்டே இருக்கிறதால மாலிகல்ஸ் வந்து மோஷன்ல இருக்கு. மோஷன்ல இருக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதால கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகல்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனாலதான் கோல்ட் வாட்டர்ல விட
ஹாட் வாட்டர்ல நம்ம என்ன போட்டாலும் ஈஸியா டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃப்யூஷன். ஓகே, see this is hot water and this is cold water. Yes, therefore in the hot water the molecules diffuse faster than they are in cold water. Yes, as I said already, cold waterல விட molecules வந்து faster diffuse ஆகிறது வந்து hot water. Okay, yes, now you know all the reason, right? Why does a drop of paint spread throughout the water? Yes, the process is called diffusion, and this occurs the paint molecules from an area of high concentration to lower concentration, right? Yes. So this is the reason. See, this is one beaker and this is another beaker, high concentration to lower concentration. Yes, molecules moves from high concentration to lower concentration. So இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாமா? நம்ம டெய்லி லைஃப்ல இந்த டிஃப்யூஷன்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அப்ளிகேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேணுமா? பார்க்கலாமா? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் இது வரைக்கும் நம்ம அந்த சயின்ஸ் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரியாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமே வந்து யாராவது கேட்டா நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க ஜீனியஸா. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ பெர்ஃப்யூம் பாட்டில், ரைட்? இப்போ நம்ம கொஞ்சமா பெர்ஃப்யூம் அடிச்சிட்டாலும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. வை? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் diffusion. Yes, and another example, food coloring in water. இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, டர்மரிக் பவுடர் போட்டு. அதே மாதிரி நீங்களும் கோல்ட் வாட்டர்லயோ வார்ம் வாட்டர்லயோ ஹாட் வாட்டர்லயோ நீங்க ஃபுட் கலர் ஏதாவது ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் திஸ்? எஸ், டீ. டீ நம்ம டெய்லி குடிப்போம் இல்லையா? வாட்டர்ல நம்ம அந்த டீ தூள் போட்டோன்னே எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது? ஸோ ஹாட் வாட்டர்ல இப்பதான் சொன்னேன், மாலிகல்ஸ் கைனடிக் எனர்ஜி மோஷன் அதிகமா இருக்கிறதால நமக்கு ஃபாஸ்டா டிசால்வ் ஆகி கலர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். வாட் இஸ் திஸ்? இது டெய்லி நம்ம நைட்டு யூஸ் பண்றது இல்லையா? அம்மா சொல்லுவாங்க வாய் கொப்பளிச்சுட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஹாட் வாட்டர்ல ராக் சால்ட் போடும்போது ஈஸியா டிசால்வ் ஆகும். கோல்ட் வாட்டர்ல ராக் சால்ட் போடும்போது நம்ம கலக்கிட்டே இருப்போம் இல்லையா? Yes, that is the reason. So these are all the examples of diffusion, best examples of diffusion. This is salt and water, right? So what is this? This is celery, right? So கீரை வாஷ் பண்ணும்போது கூட நம்ம என்ன பார்த்திருப்போம்? அந்த கலர் கிரீனா வர்றது பார்த்திருப்போம் இல்லையா? Yes, so these are all the process of diffusion. What is this? Yes, coke, soda. So இதெல்லாம் என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இல்லையா? Yes. So these are all the process of diffusion. Examples for diffusion. Yes. இதுல ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண முடியுமா இந்த டிஃப்யூஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்கிட்டில் டிஃப்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இதை எப்படி பண்றது நான் சொல்றேன். ஜஸ்ட் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க ட்ரை பண்ணீங்க. ஓகே, ஸோ ஸ்கிட்டில் டிஃப்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட்னா இந்த பெபிள்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, ஜிம்ஸ் சாக்லேட் அது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாமா? ஸ்கிட்டில் கேண்டீஸ், பிளேட், வாட்டர். ஸோ நம்ம பிளேட்ல என்ன பண்ணணும்? இந்த ஸ்கிட்டில்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், சர்க்கிளா அரேஞ்ச் பண்ணணும். இன் பிட்வீன்ல மிடில் ஆஃப் த பிளேட்ல வார்ம் வாட்டர் நம்ம ஊற்றணும். அது அந்த ஸ்கிட்டில் போய் டச் ஆகிற வரைக்கும் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா டச் ஆகிட்டு அந்த கலர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். எல்லா கலர்ஸும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். This is because of, yes, you're right, diffusion. Very good. So you know now the diffusion topic, right? Yes. And some other experiments also there. These are all for your assignment today, right? So diffusion experiment, water, pen, ink, vinegar. So இப்போ நம்ம வந்து டர்மரிக் போட்டு பார்த்தோம். நீங்க வந்து வாட்டர்ல இங்க், ப்ளூ இங்க், ரெட் இங்க் போட்டு ட்ரை பண்ணுங்க. தென் வினிகர் போட்டு ட்ரை பண்ணலாம். ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் இப்போ நான் காமிச்சேன். தென் ஃபுட் கலர் போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ரோஸ் எசன்ஸ் அது மாதிரி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணலாம். ஈவன் கலர் பவுடர் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ I'll show one video. ஸோ இதுல பாருங்க, வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர். ஸோ இதுல எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. ஹாட் வாட்டர்ல ஃபாஸ்டா டிசால்வ் ஆகுது. எஸ், யூ ஆர் ரைட். வார்ம் வாட்டர்ல பாருங்க டிசால்வ் ஆயிட்டே இருக்கு. இதை விட இது கம்மி தான். கோல்ட் வாட்டர்ல பாருங்க ரொம்ப ஸ்லோவா டிசால்வ் ஆகுது. ஏன்னா அதுல மோஷன் வந்து கம்மி.
இல்லையா? கைனடிக் எனர்ஜி இஸ் ரிலேட்டட் டு மாஸ் அண்ட் வெலாசிட்டி. எஸ். ஸோ இதுல மோஷன் அதிகமா இருக்கிறதால பார்ட்டிகல்ஸ் மாலிகல்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுறதால ஈஸியா டிசால்வ் ஆகுது. இதுல கொஞ்சம் கம்மி, இதுல வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? டிஃப்யூஷன். எஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச். ரைட்? ஐ ஹோப் these are all useful for you all dears. Yes. Okay dear. Thank you.